நிலாவுக்கு சோழன் மேல லவ் வந்துருச்சு. இனிமே 2 பேரும் பிரியவே மாட்டாங்க. சேர்ந்து தான் வாழ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிற நேரத்துல, ஒரு இடி மாதிரி ஒரு செய்தி வந்து இறங்க போகுது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நிலாவுக்கும் சோழனும், சேரனும் 3 பேரும் பீகார்ல இருக்கும்போதே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வரும். அதுல வந்து அடுத்த வாரம் அவங்களுக்கு வந்து ஹியரிங் இருக்குது. கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு லாயர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாரி தான் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அ மறுநாள் வந்துட்டு அ கோர்ட்டுக்கு வந்து போகணும். அப்ப நம்ம சேரன் என்ன சொல்லுவாங்க, "நீ சோழன் கூட சேர்ந்து வாழலாம்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி பேசுறாரு. "இல்லண்ணே நீங்க சொன்னது கரெக்ட் தான். எனக்கும் கொஞ்ச நாளா சோழன வந்து ரொம்ப பிடிச்சிருக்குதுண்ணே. நானும் சோழன் கூட சேர்ந்து வாழலான்னு சொல்லி தான் நானும் முடிவெடுத்துருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த முடிவிலிருந்து நீ மாற மாட்டேலப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே நாளைக்கு கோர்ட்ல போயிட்டு எனக்கு டிவோர்ஸ் வேண்டான்னு தான் நான் சொல்லப் போறேன். நான் சோழன் கூட சேர்ந்து வாழணும்னே" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இதே மாதிரி நீங்க எப்பயுமே ஹேப்பியா இருக்கணும் வாழ்க்கையில. இப்பதான்ப்பா நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாவும், மன நிம்மதியோடும் இருக்கிறேன். நீ கண்டிப்பா இந்த வீட்ட விட்டு போகவும் மாட்ட. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றத நான் பார்க்கணும்ப்பா அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. ஸோ ஹேப்பியா தான் இருப்பாங்க. மறுநாள் காலையில வந்துட்டு கோர்ட்டுக்கு போகும்போது, அப்பதான் நம்ம ப்ரோமோல பார்த்திருப்போம். நிலா கிட்ட வந்துட்டு ஜட்ஜ் வந்து கேட்பாங்க. அந்த அம்மா கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல எனக்கு விவாகரத்து வேணும்" அப்படின்னு சொல்லிருவாங்க. ஸோ நமக்கு வந்து என்னடா இது நேத்து தான் அப்படி பேசுனாங்க. எப்படினாவது நம்ம சோழன் கூட நான் சேர்ந்து வாழத்தான் போறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியில பார்த்தா இப்ப எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அதிர்ச்சியில இருப்போம். அது மட்டும் இல்ல அவங்களுக்கு விவாகரத்தும் குடுத்துடுறாங்க. இதுக்கு மேல இப்படி இழுத்தடிச்சுட்டு இருக்க முடியாது. 2 பேரும் அவங்க வந்து விவாகரத்து கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, நான் விவாகரத்து குடுத்துடுறேன் அப்படின்ற மாரி ஜட்ஜ்மென்ட் பண்ணிருவாங்க. ஸோ இப்ப அவங்களுக்கு விவாகரத்தும் ஆயிரும். என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல நம்ம சோழனுக்கு. அவ்வளதான் நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு. இனிமே வந்து நிலாவு கூட சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா, இப்போ வரைக்கும் என் கூட சேர்ந்து வாழப்போறேன் அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கு முன்னாடி இவளோட மனச மாத்துனது யாரு? எப்படி இவ மனசு மாறுனா? இப்படி வந்து சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் நிலாவோட அம்மா தான்.